பெற்றோர்கள் நான் சொல்றேன், புள்ள வண்டி கேட்குதுன்ட்டு உன் இஷ்டத்துக்கும் அது கேட்கறத வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் போய் நீ ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து இருக்காது. ஒரு வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வண்டி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா என் குடும்பமும் நானும் ஆசீர்வதிக்கப்படும். சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சில பேருக்கு ஒரு வண்டி வந்தால் கூட அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். சில பேருக்கு ஒரு கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கார் வாங்கினார். அதுக்கு முன்னாடி அந்த கார் வாங்குறதுக்கு அவரான காசு இல்லை, ஆனால் எப்படியும் ரெடி பண்ணி கார் வாங்கிட்டார். கார் வாங்கின மனுஷன் கடகடன்னு வாழ்ந்துட்டாரு. சில காரு சில பிளெஸிங்ஸ் கொண்டு வரும். சில வாகனம் நம்மளுக்கு பிளெஸிங்ஸாக இருக்கும். சில வாகனம் வந்த உடனே உங்க வீட்டில் பயங்கர அழுகாச்சியாக இருக்கும். அதெல்லாம் ஒன்லே அனுப்பிடணும், தேவையில்லை. சில பேர் வீட்டுக்குள்ளே போவாங்க, வாடகை வீட்டுக்கோ சில வீட்டுக்கு போவாங்க. போன உடனே பொருளாதாரம் அப்படியே கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். ஏன்னா மொத்தமாக வலிச்சிடும் அந்த வீடு. ஆண்டவர் உனக்கு யாவற்றையும் தருவன்றாருன்னா, எல்லாத்தையும் செய்வன்றாருன்னா, அப்போ உன்னை ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஆமே. இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், வந்திருக்கிற ஒவ்வொரு வாரமும் தீர்க்கதரிசன ஆராதனை தான். இனி வர இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கிறவங்க நான் சொல்றேன், கர்த்தர் இந்த மாசத்திலிருந்து உன் வாழ்க்கையில யாவற்றையும் ஒன்றும் குறையாம எல்லாம் நேர்த்தியாய் வந்து சேரும்படி தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.